தராரு? அவங்க 2000 தராங்க, இவங்க அந்த அமௌண்ட பேஸ் பண்ணி இங்க யாருமே போகல. ஆல்ரெடி இது வரைக்கும் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு ஒரு ஆட்சி. இதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்தா ஏதாவது பெனிஃபிட், இதுக்கப்புறம் வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க? சேஞ்ச் இருக்குமா? அவ்வளவுதான். ஒரு மாற்றத்துக்காக தான். மாற்றத்துக்குன்னா ஒரு சிறந்த கொள்கை ஒண்ணு வேணும்ல சார். இப்ப யாருமே கொள்கையை பேஸ் பண்ணி இப்ப யாருமே ஃபீல்ட்ல நாங்களாவே இருக்கட்டும். கொள்கை எல்லாம் தேவையில்லை. கொள்கைங்கிறது என்ன சார்? இப்ப ஒரு அடிப்படை இது. நாங்க சம்பாதிச்சு நாங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப யாருமே இப்ப அடுத்தவங்களே வந்தாலுமே அவங்க வந்து இன்னைக்கு எனக்கு சாப்பாடு காசு கொடுக்க போறாங்களான்னு கேட்டா கிடையாது இல்லையா? நான் சம்பாதிச்சு நான் சாப்பிடும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்புலாம் கிடையாது. இது வரைக்கும் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இனிமே ஒரு ஆட்சி சேஞ்சஸ் வேணும்னா அவங்க வந்தா பரவாயில்ல, அவ்வளவுதான். அதாவது பாலிசி சேஞ்ச் கிடையாது, பார்ட்டி மட்டும் சேஞ்ச். இது யாரும் மட்டும் சேஞ்ச் பண்றாங்க. சேஞ்ச் பண்ணி பார்த்தா ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் இருக்கா, இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஸ்கீம்ஸ் வருதா, அவ்வளவுதான் அப்படின்னு பாக்குறீங்க. ரைட், மகிழ்ச்சி. ஒரு முதல்வர் வேட்பாளர் நிக்கிறார், அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? முதல்வர் வேட்பாளர் எனக்கு யாரும் தெரியும். ஒருத்தர் சீமான் நிக்கிறார். அவரு இந்த கட்சி, அவர் கட்சி வேண்டா அவர் முதல்வர் வந்து ஜெயிச்சா தான் முதல்வர். அதாவது நீங்க கேட்க ரைட்டு, ஜெயிச்சா தான் முதல்வர். ஜெயிக்கலாம். மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. சரி அண்ணா, இப்போ இங்க வந்து 4 முனை போட்டி இருக்குது. நீங்க வந்து ஒரு மாற்றத்தை விரும்பணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா, இப்ப 2 கட்சி இருக்குது. ஒன்னு விஜய் கட்சி ஒன்னு இருக்குது, சீமான் கட்சி ஒன்னு இருக்குது. இந்த 2 கட்சியில உங்களுடைய தேர்வு எதா இருக்கும்? எனக்கு வந்து சீமான் நல்லவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து ஒரு முன்னுக்கு பேசுவார், முன்னுக்கும் பிறனுமா பேசுவார். ஆனால் விஜய் அப்படி கிடையாது. சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார். அவர் எந்த வார்த்தை அப்படி சொன்னார்? நான் வந்தால் மக்களுக்கு என்னுடைய உழைப்பை விட்டுட்டு மக்களுக்கு நல்ல செய்வார்னு வர்றாரு. அதனால் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவர் சீமான் வந்து நல்லவர் தான், எனக்கு கேட்டேன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு தம்பியோ வா உன்னை ஆதரிக்கிறாரு, கடைசியில் நீ என்ன அப்படின்ட்டு அவரை எதிர்க்கிறாரு. யார? விஜய்யா. விஜய் எதுக்கு, என்ன காரணத்துக்காக எதுக்காரு அது நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு தெரியாததான் நம்ம பேசல. வார்த்தைகள் இருக்குல்ல, முதல்ல தம்பினாரு, அப்புறம் நீங்க என்ன அப்படிங்கிறாருல, அதனால அந்த வார்த்தைகள். சரி, தாவேக்காவின் கொள்கைகள் என்னன்னு நினைக்கிறீங்க? கொள்கைகள் வந்து நம்ம மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்ப இதுவரை இருந்தவங்க யாரும் நல்ல செய்யலையா? நல்ல செஞ்சிருக்காரு, செஞ்சல. ஆனா அவர் நம்பிக்கையோட வர்றாரு, நாங்க நம்பிக்கையோட இருக்கீங்க. அவர் வாக்கு செலுத்துறதா முடிவு பண்ணிருக்கீங்க. ஆமா. நன்றி ஐயா, மகிழ்ச்சி. யாரு இந்த தொகுதிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் வந்தா நல்லா இருக்கும். பிரபு வந்தா நல்லா இருக்கும். ஆமா, அவர் செய்வாரு. சீமான எல்லாம் செய்யறாரு என்னன்னு சொல்லல. அவர் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரபு அவர் என்ன செய்வார் நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்ன மக்களுக்கு நல்லா செய்யறான்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்யறாரு வந்தாதான் தெரியும். எல்லாருமே தான் நல்லது செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. பிரபுதான் ஸ்பெஷலா சொல்லியிருக்காருன்னு கிடையாது. இல்ல எல்லாரும் தான் சொல்லியிருக்காங்க. அது செயல்படுத்தணும்ல. சொல்றதால ஓட்டு வாங்கலாம், அப்புறம் செயல்படுத்துறது இல்லை. அது இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து அதை செயல்படுத்தலையா? அதை நல்லா செய்வேன் அப்படின்னு தானே சொல்லி உங்கள்கிட்ட வாக்கு வாங்கியிருப்பாரு. அவர் செயல்படுத்தலையா? எங்கள் டிஎம்ஏ என்னதான் செயல்படுத்த, எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? பொம்பளைங்களுக்கு தான் செய்கிறாரு. பஸ்ஸு ஃப்ரீ, பொம்பளைக்கு 1000 ரூபா பணம் போகிறோம், எங்களுக்கு எல்லாம் செய்கிறாரு. விலைவாசி பூரா ஏற்றிட்டாரு. கஷ்டப்படுற ஆம்பளை தானேங்க சார். இப்போ நீங்கள் பிரபுக்காக வாக்களிக்கிறீங்களா இல்லை விஜய்க்காக ஓட்டு போடுறீங்க? யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு போட வேண்டியதுதான். பிரபு வந்தால் எல்லாம் சரியாயிருன்னு நினைக்கிறீங்க? ஒரு வாய்ப்பு போட்டு பார்ப்போம்னு, போட்ட ஆளுக்கு போடாமல் மாற்றி போட்டு பார்ப்போம்னு ஒரு அமைப்பு, அவ்வளோதான். வேறு இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு? இவர் 2000 ரூபா கொடுக்கங்கிறாரு, அவர் 2000 கொடுக்கங்காரு, இவர் 2500ன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே இலவசம் தான் தர்றாங்க. அப்போ நீங்கள் என்ன மாதிரியான மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது மாற்று கிடையாது, இதுக்கு பேர் மாற்று. இலவசமா தேவையில்லை நான் சொல்றேன். நான் சொல்றேன், பிரபுவோட கட்சியை நான் இலவசமா கொடுப்போம் தானே சொல்லி. இல்ல சொல்றேன், நான் சொல்றேன் எல்லாரும் வேலை செய்றாங்க ஃப்ரீயா. எதுக்கு தேவை? நீங்க தேர்வு பண்ண மாற்றே சரியில்லையே. உங்களுக்கு அரசியல் எப்படி சிந்தனை இருக்குன்னு தான் நாங்க கேக்குறோம். அப்ப நீங்க எப்படியான மாற்றுன்னு பதில் சொல்லுங்க. நம்மளுக்கு அரசியல் பத்தி அவ்வளவு தெரியாது, ஓரளவு தெரியல. ஆனா இவருக்கு ஓட்டு போடுவேன். ஆமா, புதுசா போட்டு பார்ப்போம். ஒரு அமைப்பு புதுசா, அதனால ஒரு ஆர்வத்தில் இருக்கும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி. எப்பயும் தாங்க காலகாலமாக போடுற பரம்பரையா போடுற மாதிரி. இப்போ காங்கிரஸ்க்கு உங்களுடைய இது. மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணதுக்கு நன்றி. முதல்வர் வேட்பாளர் இங்கே போட்டியிடுறாரு, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்வர் போட்டி? சரி தெரியும். யாரு? மாங்குடி. அவர் முதல்வர் வேட்பாளரா? முதல்வர் வேட்பாளர் மாங்குடி. மாங்குடி முதல்வர் வேட்பாளரா? எந்த கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர் அவரு? இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சா அவர், டிஎம்கே ஜெயிச்சா அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரா? அதுதான் முதலமைச்சர் எப்படி ஆக முடியும்? நான் முதல்வர் வேட்பாளர் இங்க ஒருத்தர் போட்டிடுறான்னு சொல்றேன். நீங்க மாங்குடிங்கிறீங்க. இங்க வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர் ஒருத்தர் இங்க போட்டிடுறாரு. யார் அவர் தெரியுமா?
முதல் வேட்பாளர் வந்து மாங்குடி இருக்காரு, விசிலிச்சின்னா அவர். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இது வந்து ஒரு 4 முனை போட்டியா இருக்குது. யார் வெற்றி பெற்று முதல்வராக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதில் சிறந்த கருத்துக்கள் யார்கிட்ட இருக்கு, கொள்கைகள் யார்கிட்ட இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இளைஞர் இதில் இங்கே டிவிக்கே தான் அதிகமாக இருக்குது. இந்த ஏரியாவில் காரைக்குடி பொறுத்தளவு டிவிக்கே தான் ரொம்ப போயிட்டுருக்கு. வேறு மாற்றுக்கிறதுனா என்ன இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க டிவிக்கேங்கன்னு. அவர்களிடம் சரியான கொள்கைகள் இருக்கா, நாட்டை வந்து வழிநடத்தி செல்கின்ற ஒரு 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 திறமை அவங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிறதா நான் கேள்வி. இல்லைங்க, அது இல்லைன்னு சொல்றீங்க. அது அது எப்படி பொதுவாக பற்றி அவர் புதுசாக ஆரம்பிச்சிருக்காருல்ல, புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. அது போக கற்றுக்கிறது தானே. இப்போ நானுமே இந்த வண்டி ஓட்டுறேன்னா இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு தான் நான் வந்தேன். எடுத்த விட்டு வண்டியில் ஏறி ஓட்டலாம் இல்லை. அது மாதிரி வண்டிக்கும் அரசியலும் ஒன்று வெவ்வேறு ஆனது. நீங்கள் வண்டிக்கும் அரசியலையும் ஒன்றா சொல்ல முடியாது. போகத்தானே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இறந்து பிறந்தோம். அப்போ அவர் முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போதே 4 தேர்தல் இருந்ததுல்ல, அந்த 4 தேர்தலில் ஏன் அவர் கலந்துக்கல? அப்போ தானே அவர் கருத்துக்களை கூட்டுக்கொள்ளத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தானே வெளியாக இருக்கிறது. அப்போ விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குன்னு சொல்ல வரல, மக்களுடைய இங்கே உள்ள நிலவரம். சரி, இந்த தொகுதியில் ஒரு முதல்வர் வேட்பாளர் ஒருத்தர் போட்டியிடுறாரு. அவர் வந்து சொல்லுங்க. சீமான் வந்தாருன்னா நல்லது, ரொம்ப நல்லது. காரைக்குடிக்குன்னு பொதுவாக நீங்க வரவேற்பீங்களா சீமான் அவர்களை? வரவேற்கிறீங்க? சீமானை வரவேற்கிறீங்க? கண்டிப்பாக. நம்மளோட கருத்து அதுதான், என்னுடைய கருத்தும் அதுதான், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ இந்த 4 பேர்ல ஒரு சிறந்த வேட்பாளர்னா நான் இவரை தான் சொல்லுவேன் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? சீமானை தான் சொல்லுவேன். சீமானை தான் சொல்லுவீங்க. உங்களுடைய தேர்வு சீமானா தான் இருக்கும். மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றிங்க. முறை ஒரு 4 முனை போட்டியா இருக்குது. முதல்வர் வேட்பாளர்கள் வந்து 4 பேர் நிற்கிறாங்க. நீங்க யாரை நீங்க தேர்வு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து என்டிஏ கூட்டணி வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். என்டிஏ கூட்டணினா? ஆமா, ஏடிஎம்கே. ஆமா, பாஜக ஏடிஎம்கே கூட்டணி தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இந்த வாய்ப்புல இருந்திருக்காங்களா? நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்களா மக்கள்? அப்ப நாடு சிறப்பா இருந்ததா? சிறப்பா இருந்துச்சுங்கிற காட்டிலும் பரவாயில்ல. அது இத கம்பேர் பண்ணும்போது வந்துச்சு. புரியல. அப்ப அந்த கூட்டணியை அதுல நிறைய இது இருந்துச்சுல. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு அவங்க ஆட்சி அப்பையில அம்மா இருந்தப்ப, முதலமைச்சர் இருந்தப்ப அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய கட்சிக்குள்ளேயே நிறைய சிக்கல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவர் தான் கட்சியை வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த டைம் பாஜக ஏடிஎம்கே கூட்டணி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மாற்று சிந்தனை அப்படின்னு நினைச்சா நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க? நம்ம அதான் சொல்றேனே, நான் வந்து பிஜேபிக்கு தான் வாக்களிப்பேன். பாரதிய ஜனதாக்கு தான் வாக்களிப்பேன். ஆமா, மகிழ்ச்சி. ஐயா, இந்த 4 பேர் இப்போ இதுல போட்டியிடுறாங்க. முக்கியமான கேண்டிடேட், முக்கியமான நபர்கள் வந்து போட்டியிடுறாங்க. இதுல நீங்க உங்களுடைய தேர்வு யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இளைஞர்களாக வர்றதுக்கு பிரபுவன் தான் நல்லா இருக்குன்னு தோணுது. இங்கே லோக்கலை பொறுத்தளவில் கொஞ்சம் பிரபு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார். மாங்குடி வந்து பெருசாக குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலையில் அவருடைய ஆக்டிவ் பத்தாது. அவருக்கு ஒரு பாஸ் இருக்காங்க, அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி தான் அவர் சூழ்நிலை இருக்குது. அப்போ பிரபு அவருக்கு பாஸ் இல்லையா? இருக்காங்கன்னாலும் அவங்க இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கவங்க வாய்ப்பு கொடுக்கலாம், அந்த ஒரு இது இருக்குது. ரெண்டாவது சீமான் நிற்கிறார், ஒரு பெரிய விஷயம். அவரெல்லாம் சட்டசபைக்கு போனால் நல்லது. மக்கள் முடிவு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் என்னுடைய சாய்ஸ் வந்து பிரபுவா இருக்கு. ஆமாம், உங்களுடைய சாய்ஸ் பிரபுவா இருக்கு. என்ன காரணத்துக்காக அவரை தேர்வு? இல்லை, ஒரு இளைஞர் இங்கே துடிப்பாக இருக்காரு, நம்ம பக்கத்தில் தான் இருக்காரு, நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு நாள் என்ன கொள்கையை கொண்டு வந்து உங்களை ஈர்த்தாங்க? அவர் வந்துங்க லஞ்சம் வாங்க மாட்டாருங்க. எது ஏழைகளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறாரு, கொஞ்சம் இன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து போய்க்கிறாரு. இப்போ வேறு மாங்குடி நல்ல பழக்கம், எனக்கு நேரடியாக பார்த்துருக்க வச்சுருக்கேன். ஆனால் அவருடைய இது வரும் நேரங்களில் இந்த சூழ்நிலையில் அவர் சரியாக வரல. ஆமாம். அப்போ எந்த கொள்கையும் கொண்டு வர தேவையில்லை, உதவி செஞ்சா போதும். ஐயா, கொள்கைங்கிறது கொள்கைப்படி யார் இருக்கா சொல்லுங்க? யார் இருக்காங்க? பிஜேபி இருக்கா, திமுக இருக்கா, காங்கிரஸ் இருக்கா? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியாலஜி. திமுகவுக்கு திராவிடம் கொள்கையை பற்றி பேசுனீங்கன்னாக்க இங்கே எம்எல்ஏவாக இருக்க முடியாது. அவர் கட்சியை தான் வளர்த்துக்கிட்டு போகலாம். சொல்ல புரியுதுங்களா? கொள்கைப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுகவும் கூட்டணியும் வந்திருக்க முடியாது. அவங்க இப்போ தான் வர்றாங்க, வளர்ந்து வர்றவங்க அவங்களுடைய இதை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமே. இவங்க மற்றவங்க இப்போ மாங்குடி என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியும்.
இப்போ பிரபு என்ன பண்ண போறாருன்னு உங்களுக்கு தெரியும். தெரியல அதை நம்ம அதை என்னன்னு பார்க்கலாமே. ஏன்னா நம்ம அந்த மாற்றங்கிறது வேணும் இல்லைங்க. பிரபு என்கிறவரு தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு செய்வாரா இல்ல அவருடைய தலைவர் சார்ந்துதான் செய்வாரா? இல்ல அவர் எம்எல்ஏ தனித்து இயங்க முடியும்? இது வரைக்குமே அவர் வந்து தலைவர் சொல்லி செஞ்சதில்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அப்ப பக்கத்துல தலைமைக்கு கட்டுப்பட மாட்டார், விஜய் அவர் சொல்றதை கேட்க மாட்டார். உதவி பண்றதுக்கு என்னங்க கட்டுப்பட வேண்டியிருக்கு. பசியில இருக்கவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற தலைவர் சொன்னா தான் நடக்கும். பசியில இருக்கவன் சோறு போட்டா போதுமா? எத்தனை காலம் சோறு போடுவார்? ஐயா உருவாக்கணியா வேலைகளை உருவாக்குறது தான். அவர் சோறு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுதான் நாங்க கேட்கிறோம். அவரிடம் என்ன மாதிரியான ஐடியாலஜி இருக்குது, அவருடைய கட்சியின் கொள்கையில என்ன இருக்கு அப்படின்னு நாங்க கேட்கிறோம். சோறு முக்கியம். உங்க கொள்கை எல்லாம் அப்புறம் தான். பசி வந்தா பத்தும் பறந்துரும். நீங்க பசியா இருந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். அந்த இது வேணும். அதே நேரம் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களே. அதான் சொல்றேன். எனக்கு மாங்குடி ரொம்ப நெருக்கமான நண்பர். அவருடைய செயல்பாட்டுல இப்ப வந்து இவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதை விட எனக்கு வந்து இன்னமும் சீமானண்ணா வந்து சட்டசபை போனார்னா நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனா அந்த வாய்ப்பு இங்க எவ்வளவு அந்த அளவு இருக்குன்னு தெரியல. அப்ப சீமானும் இப்ப வென்றா உங்களுக்கு மகிழ்ச்சி தான். நிச்சயம் அதெல்லாம் சட்டசபைக்கு போக வேண்டியவங்க. எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் வேணுங்க. எங்களுக்கு இப்ப நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுலயே காரைக்குடி தொகுதி தான் ரொம்ப 4 முனை போட்டிங்கிற கொஞ்சம் நல்லா இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் முடிவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் வந்துதான் சொல்லிட்டேன். நான் பிரபுவுக்கு தான் என்னுடைய சைஸ். மகிழ்ச்சி அண்ணா, நன்றி அண்ணா. ஆனா இந்த தொகுதியில யாரு ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? மாங்குடி சார் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மாங்குடியா? சரி. ஏன் அவர் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரு? மாங்குடி தான் சார் இருந்தாங்க. நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க. காரைக்குடி தொகுதிக்கு சரி, நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதனால ரோடு வசதி அவங்க தான் வருவாங்க. ஏன் நீங்க ஒரு புதிதான ஒரு ஆளை தேர்வு பண்ணலாம்னா? இல்லை சார், இன்னுமே புதுசாக வந்து என்ன பண்ண போகிறாங்க சொல்கிறதான் இப்படி சொல்லுவாங்க. அவரே தான் பரவாயில்ல எங்களுக்கு. அவருக்காக நீங்க வாக்களிப்பீங்க. உங்க வாக்கு அவருக்கு அவருக்கு தான் சார். மகிழ்ச்சி, நன்றி அண்ணா.